வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ பர்சனாலிட்டின்றது இட் இஸ் அ மாஸ்க் விச் வி ஆர் வேரிங். அதுதான் நம்ம எல்லா பதிவுலையும் அதை பற்றி பேசும்பொழுதெல்லாம் சொல்லிட்டு வரோம். ஒரு பர்சனாலிட்டின்னு சொன்னால் லேமன்ஸ்க்கு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி வார்த்தை வேறு, அதுக்கு இருக்கிற பொருள் வேறு. நம்மளோட உளவியல் அடிப்படையில் நம்ம அதை பேசும்பொழுது அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வேறு. ஒரு நேரத்துலையும் ஒரே சமயத்தில் எப்படி ஒரே ஒரு சேம் இண்டிவிஜுவல் ஸ்பீக்ஸ் இன்டராக்ட்ஸ் அப்படின்றத வச்சு தான் நம்ம அது சொல்ல முடியும். இப்போ ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, இல்லாட்டி போனால் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வேலை செய்வாங்க, அது போலலாம் இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அங்கே எப்படி இருக்கணும்? முதல்ல கார்டியாலிட்டி இருக்கணும். A smile costs nothing, it takes you to mile அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ரொம்ப தூரம் ஆயிடுச்சுன்னு போகும், இனிமையாக பேசணும், ரஃபாக சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். இது இதெல்லாம் எங்கே? ஒர்க் கல்ச்சரில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி மாஸ்க் வேறு. ஒர்க் கல்ச்சர் கூட சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் சேர்ந்தது தான். அப்புறம் ஹோம் ஃப்ரண்ட்லேயும் அந்த பர்சனாலிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ் வித்தியாசப்படும். ஒரு ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரில் பர்சனாலிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ் வித்தியாசப்படும். ஆனால் அப்போ பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அடோலசன்ஸ்க்கு முன்னாடி இருக்கச்செல்லாம் அந்த ட்ரெயிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்காது, வாய்ப்பு கிடையாது. ஒரு 40 வயசு தாண்டின பிறகு when we are in the middle age, அப்போ இருக்கிற சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் நம்ம பழகிற விதமோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற விதமோ வேறுபடும். அதுக்கப்புறம் ஒரு 60 வயசு சீனியர் சிட்டிசனாக மாறுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும்? அப்போ சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் நம்மளோட பிஹேவியரை நம்ம எப்படியெல்லாம் ரிஃபைண்டாக காட்ட வேண்டி வரும், அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் பர்சனாலிட்டி மேக்கப்பில் நம்மளோட சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் த பீரியட் ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள நிறைய மாறுதல்களை அது சந்திக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் புரிதல் வித்தியாசப்படும். புரிதலில் இருக்கிற முக்கியத்துவம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை மாற்றிக்க சொல்லி நம்மளுக்கு கைடு பண்ணோம். ஏன்னா த மோர் வி லேர்ன், த மோர் வி மெச்சூர், த மோர் வி ஏபிள் டு ரிஃபைன் அவர் செல்ஃப், அது நம்மளோட பிஹேவியரை ஓவர் த பீரியட் மாற்றி தரும். இதனால் ஒரு 20 வயசில் ஒருத்தர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவார் அப்படின்னா அது அப்படியே அவர் 40வது வயசுலேயும் பேசணுன்ற அவசியம் இல்லை. ரஃப் அண்ட் டஃப்பாக பேசும்பொழுது அவருக்கு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரைட்டுன்னு தோணும். ஆனால் ஓவர் த பீரியட் வென் வி ஹவ் அச்சீவ்டு பெட்டர் திங்ஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் இதுக்காக ஒன்றும் நம்ம போய் என்ன பண்ண வேண்டாம், சத்தம் போட வேண்டாம், வி சிம்பிளி லீவ் இட் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? ஓவர் த பீரியட் எப்படி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். ஒரு ட்ரைவல் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னால் அனப்டேட் போல சொல்லிக்கலாம். அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு அவரோட மிடில் ஏஜில் இருக்கும்பொழுதோ இன்னும் பிஃபோர் தட் அவர் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பாரோ பண்ணிக்கிறார், இஸ் கோயிங் ஃபார் ஏ லோன் அப்படின்னு. அந்த லோன் போகும்போது அப்போ என்ன தோணும்? கண்டிப்பாக அந்த காசெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், நல்லபடியாக சீக்கிரத்தில் கொடுக்கணும், இட் இன்கர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ அப்படின்னு தோணும். அப்போ அவருக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். எந்த காசு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அதெல்லாம் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அது ஒரு 35ல் அது போல் செய்கிறாருன்னு வைங்க. 35 வயது இருக்கும்பொழுது அவரே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த லோன் என்ன பண்ணிடுவார், ரீபே பண்ணிடுவார். ஆனால் ஒரு 45 இயர்ஸில் அவருக்கு அதுபோல் மறுபடியும் ஒரு பணத்துக்கு அவசியம் வருது, மானிட்டரி ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆர் தேர், இட் ரியலி இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பைசா வேணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தோணும்? அப்போது அந்த 45 வயசு மிடில் ஏஜ் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ ரொம்ப அவசியமாக டஸ் வி ரிக்வயர் டு பாரோ மணி அண்ட் வி ஷுட் கோ ஃபார் ஏ லோன், அதுக்கு லோன் வாங்கணும், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கட்டணும், கேன் வி ஃபோர்கோ திஸ்? ஒரு 2-3 வருஷம் காத்துட்டு இருந்தால் வி யுவர் செல்ஃப் கேன் சேவ் த மணி அண்ட் கோ ஃபார் தி நியூ வெஞ்சர் அப்படின்னு அவருக்கு தோணும். இதுக்கு என்ன காரணம்? லோன் வாங்குறதுக்கு எப்போவும் மைண்ட் செட் இருக்குது, லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றது தெரியும். ஆனால் ஒரு 35 வயசில் அதில் இருக்கிற ஒரு நெசசிட்டி, ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ் உடனே அதை என்ன பண்ணிக்கணும், ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது
அது 35 இயர்ஸில் அவர் அந்த he thinks it is required மோஸ்ட் என்ன இமிடியேட்டாக அந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அதே இண்டிவிஜுவல் சேம் அது ஒரு பெட் ஆஃப் மைண்ட் இருக்கும்பொழுது when he crosses 45 or 46 அப்போ வரும்போது என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மளுக்கு வேண்டாம், இப்போ நம்ம we need not go for the loan now, we will wait for 2 to 3 more years வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது we will go for saving and do that work, அப்போ ஒரு 2 வருஷம் தாண்டி தான் பண்ணலாம் அப்படின்னு தோணும். why this அப்படின்னு கேட்டால் இது வந்து பர்சனாலிட்டி ட்ரேட்ஸில் மட்டும் முக்கியத்துவம் இல்லை, அந்த பாரோ லோனு லெண்டிங்கு இன்ட்ரெஸ்ட்டு வி ஷுட் பே ஃபார் த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் முக்கியமான இல்லை. அங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. there are certain things we can wait for the completion, அதாவது டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல அவர் பூர்ணமாக அதை என்ன பண்ணுறாரு, முழு அளவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாரு. இப்பொழுதும் தேவைதான், அந்த தேவையை என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிலேடாக அடைஞ்சிக்கலாம், இந்த தேவைகளை அப்பொழுது நிறைவு செய்து கொள்ளலாம், ஒரு கொஞ்சம் டிலேடாக ஒரு 2 to 3 years வெயிட் பண்ணலாம், இட் இஸ் நாட் இம்மீடியட் அப்படின்னு நினைக்கப்பாரு. அது ஒன்று. அப்புறம் சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்பொழுது இல்லை, கொஞ்ச நாளைக்கு we can live without it அப்படின்னு நினைக்கும் பொழுது தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இது பர்சனாலிட்டி தான், லோன் வாங்குகிற பர்சனாலிட்டி இல்லை, அதாவது மெச்சூரிட்டி வர பர்சனாலிட்டி. இதை வந்து பர்சனாலிட்டின்னு உடனே தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறோம்னு சொன்னால் லோன் வாங்குகிற பர்சனாலிட்டி அப்படி சொல்லக்கூடாது. பர்சனாலிட்டின்றது என்ன, இட் இஸ் அ மாஸ்க் விச் வி ஆர் வேரிங். அது அப்போ வேணும், ஒரு எமர்ஜென்சிக்கு அது போல் நடந்துக்கிறோம், இப்போ வந்து இது போல் இப்போ இருக்குது, இது எமர்ஜென்சியில் வெயிட் பண்ணி இந்த என்ன பண்ணலாம், அந்த தேவைகளை காலம் தாழ்ந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மெச்சூரிட்டி வந்ததுன்னா அந்த லோன் வாங்குகிற பென்ட் ஆஃப் மைண்டு now it will go down, அது இப்போ இருக்காது. ஸோ அப்போ ஓவர் த பீரியட் வயது முதிரும் பொழுது மனதில் முதிர்ச்சியும் கூடவே வரும். தீஸ் திங்ஸ் கோஸ் டுகெதர், இட் கோஸ் டுகெதர். அதில் வந்து என்ன பண்ண முடியாது, மாறுதல் இல்லை. சிலவங்க வந்து கடன் தானே வாங்கினா வாங்கலாம், மேலே மறுபடியும் லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், 8% கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்தாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அந்த வேலையை சரி பண்ண முடியும். டிலே இன் கிராட்டிஃபிகேஷன்றது என்ன முழு அளவில் அதை என்ன பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். ஒன்று, அந்த மாதிரி நேரத்தில் இஃப் யூ ஸ்டார்ட் டிஸ்கஸிங் வித் சம்மன் எல்ஸ், இதை பற்றி வேற யாரோட பேச வரோம், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேசுகிறோம், இல்லை நம்ம அப்பாவோட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுவார், இது மாதிரி இப்போ வாண்டாங்க வந்த டு நாட் கோ ஃபார் நாட் இன் எ ஹரி, இதை வந்து ஒரு 2 years கழித்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமான தட் வில் ஆல்சோ பி என்ன, அதை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த விஷயத்தை நம்ம அப்பா சொல்கிறாங்க நம்ம கேட்டுட்டோமான நம்மளுக்கு அப்போ அந்த லோன் வாங்குறது இருக்காது. அந்த லோன் வாங்கினா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அவ்வளோ பணம் அதில் போகும், இப்போ வந்து அவ்வளோ பணம் அனாவசியமாக செலவாக்க வேண்டாம், we will wait for that அப்படின்னு நம்மளுக்கு அது புரிய வரும். அப்போ என்னாச்சு, குணாதிசயங்களே மாறுதல் வரணும் என்று சொன்னால் மெச்சூரிட்டி இஸ் அ பேசிக் திங். அப்போது மெச்சூரிட்டி வரும்போது க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி இது மூணும் கூட பர்சனாலிட்டிக்கு ஒரு சிறந்த அணிகலனாக ஒரு உறுதுணையாக அமையும். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. பர்சனாலிட்டின்றது என்ன, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஒரு இடத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஒரு கடன் வாங்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குமா, இல்லை பணம் சேமித்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறோமா, இல்லை ரொம்ப ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோ ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே இருக்குதா. எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னால் எர்னிங்ஸ் என்ன இருக்குது, எர்னிங்ஸ் இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறோம், எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. எக்ஸ்பெண்டிச்சர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், யாரான ஒருத்தர் வச்சுருந்தா கூட அந்த காசு எடுத்து நம்ம செலவாக்கணும்னு தோணுமா, நம்ம காசு அப்படியே வச்சுக்கணும், வேற காசை செலவாக்கணுமா, இதெல்லாம் நம்மளுடைய ஹவு யூ ஆர் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து, ஹவு யூ ஆர் பிஹேவிங் அவர் செல்ஃப் வித் ரிகார்ட் டு மணி, வித் ரிகார்ட் டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அது கூட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் தான் வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சில வேலைகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். கடமைகள் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், கடமைகள் அழைத்தால் நான் எதிர்பக்கம் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் ஐ வில் மூவ் அவே அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான பர்சனாலிட்டி இல்லை. இவ்வாறு என்ன பண்ணுறோம், டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பர்சனாலிட்டி என்போது தன்னுடைய ஆளுமை, அதாவது முதிர்ச்சியோர் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை எத்தகைய சிறப்புகளை கொண்டிருக்கிறது, அதை பொருட்டே ஒரு தனி மனிதனின் என்ன குணாதிசயங்கள் வரையறுக்கப்படும், குணாதிசயங்கள் நிர்ணயிக்கப்படும், ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். அதனால் பர்சனாலிட்டின்னு சொன்னால் நம்ம நடந்துக்கிற விதத்தில் யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் மோர் ரிஃபைன்டு பிஹேவியர் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறோம்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தொடர்ந்து இதற்கு தொடர்புடைய செய்திகளையே பார்த்துக்கிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.